புது வருஷம் அன்னைக்குன்னு பாயாசம் இல்லாம எப்படிங்க? அதனால தான் 1/2 கப் அளவு ஜவ்வரிசி எடுத்து, அத ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு, கொதிக்கிற தண்ணீல போட்டு நானும் ஒரு 1/2 பக்குவத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்ப நான் 2 மீடியம் சைஸ் கேரட்ட துருவி எடுத்துக்கிட்டேன். இப்ப நம்ம நெய்ய எடுத்துக்கலாம். நெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டேங்க. இதுல வந்து நான் முந்திரி, கிஸ்மிஸ், பாதாம் இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமா வறுத்து நம்ம எடுத்துக்கலாம். இப்ப அந்த நெய்யிலேயே நம்ம துருவி வச்சுக்கிற கேரட்டையும் போட்டுக்குருவோம். அந்த கேரட்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா இத வதக்கி எடுத்துக்கலாம். இப்ப அந்த கேரட் வேகறதுக்கு தக்கன 1 டம்ளர் அளவு தண்ணி ஊத்திக்கலாம். இப்ப இதோட நம்ம வேக வச்சுக்கிற ஜவ்வரிசியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இதோட நம்ம காய்ச்சின பால் 300 எம்எல்லையும் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து 1 கப் அளவு சுகரையும் சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து ஒரு 5, 6 நிமிஷம் கொதிக்க விட்டாலே போதும். இப்ப நம்ம வறுத்து வச்சுக்கிற பாதாம், முந்திரி, கிஸ்மிஸ் எல்லாத்தையும் சேர்த்து இப்ப நம்ம பரிமாற ஆரம்பிக்கலாம். இப்ப இந்த பாயாசம் எப்படி இருக்கு? நீங்களும் செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன பிரஸ் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கிறங்க ஃபிரெண்ட்ஸ். உங்க எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.